மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இது மூடி வைக்கலாம். கொஞ்ச நேரம் எண்ணெயில் வதங்கட்டும். இப்போ வந்து ஜாருக்கு மல்லி, மிளகாய் எல்லாமே எல்லாம் மசாலாலாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா. பட்டை, லவங்கம், சோம்பு வறுத்து அதெல்லாமே இதில் ஜாரில் மாற்றிட்டோம். இது கொஞ்சம் அரைக்கலாம். வீவர்ஸ், இந்த வெங்காயம் அப்படியே நசுக்கிக்கலான்ட்டு இருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நசுக்கி வச்சுக்கணும். இப்போ வந்து இஞ்சி பூண்டியை நசுக்கிக்கலாம். வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாம் தட்டி வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம சிக்கனில் சேர்த்திக்கலாம். பாருங்கள், சிக்கனில் சேர்த்திக்கலாம். ஒரு 6 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ சேர்த்திக்கலாம். மூணையும் கலந்தாச்சு. கொஞ்ச நேரம் இருக்கட்டும். ஒரு 6 மினிட்ஸ் தான் ஆச்சு. அதுக்கப்புறம் இது நம்ம கலந்துக்கணும். பச்சையாகவே அப்படியே எண்ணெயில் வதக்காமல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது போல் செஞ்சால். வீவர்ஸ், கொஞ்சமாக தேங்காய் சேர்த்திக்கலாம். நான் அம்மியிலே அரைக்கிற தேங்காயை. வீவர்ஸ், மிக்சியில் அரைச்ச பவுட்ரு இதை வந்து இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் குழம்புக்கு. பாருங்கள், ரொம்ப நைஸாக அரைக்கல, ஒரு 99% அரைச்சிருக்கேன். இதை வந்து அப்படியே நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம், சிக்கனில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எண்ணெயிலே கொஞ்ச நேரம் சிக்கன் வெந்துருச்சு. ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்த்திக்கலாம். பாருங்கள், தண்ணி ஊற்றியாச்சு. கொஞ்ச நேரம் வேகட்டும். வீவர்ஸ், கொஞ்சம் ஒரு சின்ன தக்காளி ஒன்று தான் போட்டிருக்கேன், சின்னதாக. தேங்காயும் கொஞ்சம் தான். இதை அரைச்சிக்கிடலாம் தக்காளியும் சேர்த்து. வீவர்ஸ், மிளகு போட்டாச்சு. மிளகும் சேர்த்து அரைக்கலான்ட்டு கடைசியாக தக்காளி அரைச்சாச்சு. இப்போ மிளகு இதுலேயே அரைச்சிக்கலாம். சிக்கன் வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்ச விழுது தேங்காய், தக்காளி பழம், மிளகு இதை நம்ம சேர்த்திக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இப்போ வந்து நான் வந்து அதுக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துறேன். சேர்த்து நான் வந்து குழம்புல கலக்க போகிறேன்.
பாருங்கள், நம்ம எல்லாம் வறுத்து பொடி பண்ணி ட்ரையாக போட்டோம். பவுட்ரு போடலை, பவுட்ரு நம்ம போடலை, வறுத்து போட்டோம். ஆனால் கொஞ்சம் கலர் வந்து கொடுக்கறதுக்காக நான் வந்து ஆயிலில் வந்து மிளகாத்தூளை கலந்து இதில் நான் சேர்த்திட்டேன். பாருங்கள் கலர் எப்படி வந்திருக்குன்னு. கொஞ்சமாக மிளகாத்தூள் தான், அரை மூடி, அரை கரண்டி. வீவர்ஸ், கடைசியாக நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்திக்கலாம். பாருங்கள், அந்த மிளகாத்தூள் வந்து நம்ம எண்ணெயில் வதக்கி கொஞ்சம் கருகிற மாதிரி இருக்கும்போது நம்ம இதில் சேர்த்திடணும். அப்போ தான் இந்த கலர் கிடைக்கும் நமக்கு. சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் குழம்பு எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம அடுத்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இடித்து அரைச்ச சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரசமும் ரெடி ஆயிடுச்சு, சாதமும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்ததுக்கு நன்றி.